ஹாய், என் பேர் வசந்தன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேட்லாக் 1997 யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பில்லோ மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். அதாவது ரியலிஸ்டிக்காக 3ds மேக்ஸ் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி பில்லோ மேக்கிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி இது ஒரு பேசிக்கான பிகினர்ஸ்க்கான ஒரு வீடியோ. பேசிக்காக உங்களால் இந்த 3ds மேக்ஸை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நீங்கள் கற்றுக்கலாம். அதையும் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எப்போ டிராயிங் ஷீட் வரைகிறீங்க அப்படின்னாலுமே நியூ ஷீட்டில் வரைஞ்சி பழகுங்க. ஃபைல்ஸில் ரீசெட், டு யூ ரியலி வாண்ட் டு ரீசெட்? எஸ். ரீசெட் ஆனது அப்புறமேட்டுக்கு திரும்பவும் ஃபைல்ஸில் நியூ ஆல் அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணது அப்புறமேட்டுக்கு பெர்ஸ்பெக்டிவ் விண்டோவை கிளிக் பண்ணிவிட்டு கீபோர்டில் Alt+W அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜியாமெட்ரியில் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணது அப்புறமேட்டுக்கு இந்த பாக்ஸோட கலர் சேஞ்ச் பண்ணணும்னா உங்களுக்கு இருக்கும். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சூஸ் பண்ணது அப்புறமேட்டுக்கு இந்த பாக்ஸை கிராஃப் ஷீட்டில் இருக்க மாதிரி 0 அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு இங்கே செலக்ட் அண்ட் மூவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா XYZ டைரக்ஷன்ஸ் கேட்கும். எல்லாத்தையுமே XYZ எல்லாமே 0 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணது அப்புறமேட்டுக்கு மாடிஃபையை கிளிக் பண்ணிவிட்டு பேராமீட்டர்ஸில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு லென்த்தை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நான் இதை லென்த்து பார்த்தீங்கன்னா 30 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். வித்தோட செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 45 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஹைட்டோட செக்மெண்ட், ஏன்னா பில்லோ மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த கார்னர் தின்னாக தான் இருக்கும். அது உங்கள் ப்ரெஷரில் இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த பில்லோ மாதிரி ஒப்பிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஹைட்டோட செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாகவே கொடுத்துக்கோங்க. நான் 1.5 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். இப்போது லென்த்தோட செக்மெண்ட் இதுக்கு வரதுக்கு முன்னாடி டிஃபால்ட் ஷேடிங்லேருந்து எட்ஜ் ஃபேஸஸ்க்கு மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றினது அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே லென்த் எத்தனை செக்மெண்ட்டாக வேணும், வித் எத்தனை செக்மெண்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதை 60 சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. வேணாம் 15 சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். வித்தோட செக்மெண்ட்டும் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 50 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஏன் இங்கே ஹைட்டோட செக்மெண்ட் அதிகமாக கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஹைட்டோட செக்மெண்ட் நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பில்லோ ஒரு மாதிரி தட்டையாக வந்துடும். தட்டையானா ஒரு மேட் ஷேப்புக்கு வந்துடும். அதனால ஹைட்டோட செக்மெண்ட் ரொம்ப கம்மியாகவே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் ஹைட்டோட செக்மெண்ட் இங்கே 4 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிறேன். என்ட்ரி பண்ணது அப்புறமேட்டுக்கு மாடிஃபை லிஸ்ட்டை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கிளாத் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வரைஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாக்ஸாக இருக்குது. நீங்கள் நிறைய ஆப்ஜெக்ட் வரைஞ்சிறப்போ உங்களுக்கு எல்லா ஆப்ஜெக்டோட லிஸ்ட்டையும் இங்கே காட்டும். இப்போ நாம் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் பாக்ஸ் ஷேப்பில் தான் வரைஞ்சோம் அப்படின்றதுனால அது மட்டும் இங்கே லிஸ்ட்டாக இருக்குது. பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளாத் ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதில் காட்டன் வேணுமா, லெதர் டைப்பில் வேணுமா, இல்லை ரப்பர் டைப்பில் வேணுமா, சில்க் டைப்பில் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. நாம் பில்லோ மேக்கிங் தான் பார்க்க போகிறோம் அப்படின்றதுனால காட்டன் சொல்லி கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணது அப்புறமேட்டுக்கு ப்ரெஷர் டைப் கேட்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த பாக்ஸில் ப்ரெஷர் இருந்தால் தான் அந்த பில்லோ மாதிரி ஒரு மாதிரி பஃப் இன்னும் ஒப்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி இருக்க இடத்துல 8 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணது அப்புறமேட்டுக்கு ஓகே. இப்போது கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா சென்டிமீட்டர் யூனிட் அப்படின்னு சொல்லி இருக்கா. இதை 4க்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணது அப்புறமேட்டுக்கு கிராவிட்டியை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன் கிராவிட்டி ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம்னா, கிராவிட்டி ஆனில் இருந்துச்சு அப்படின்னா
இந்த சிமுலேஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே கீழே டவுன் ஆகிட்டே வர மாதிரி இருக்கும். இது கிராஃபிக்ஸ் கண்டென்ட்டுக்கு சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் இந்த கிராவிட்டி ஆப்ஷன். இதை வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணது அப்புறமேட்டுக்கு திரும்ப ஸ்க்ரால் பண்ணி மேலே போயிட்டு சிமுலேட் லோக்கல் அப்படின்னு சொல்லி இருக்கா, இதை ஆன் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு தேவையான பில்லோ டைப்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து கரெக்டாகவே ஷேப்பாக வந்துடும். ஓகேவா? வந்தது அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு தேவையான அளவு அந்த ப்ரெஷர் உள்ளே வந்தது அப்புறமேட்டுக்கு அது கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஆகி இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த சிமுலேட் லோக்கல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணது அப்புறமேட்டுக்கு எட்ஜ் ஃபேஸஸ்லேருந்து டிஃபால்ட் ஷேடிங்க்கு வந்து மாற்றிக்கோங்க. மாற்றினது அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு தேவையான கரெக்டான ஒரு பில்லோ ஷேப்பில் வந்து ரெடியாக இருக்கும். இசட் ஆக்சிஸில் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி மேலே வச்சுக்கிறேன். சரி, இப்போ வந்து உங்களுக்கு இந்த கீழே இருக்கக்கூடிய கிரிட் லைன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்ல, அந்த கிரிட் லைனை வந்து எனக்கு ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க. அதுக்கு கீபோர்டில் ஜி அப்படின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிரிட் லைன் வந்து உங்களுக்கு வந்து ஆஃப் ஆகிடும். இல்லை எனக்கு திரும்பவும் அந்த கிரிட் லைன் வேணும் அப்படின்னா திரும்பவும் கீபோர்டில் ஜி அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கிரிட் லைன் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு வந்து பெர்ஸ்பெக்டிவ் வியூ, ஃப்ரண்ட்டு, ரைட்டு, லெஃப்ட்டு இது எல்லாமே எனக்கு வந்து 4 ஸ்க்ரீனில் வந்து வேணும் டிஸ்பிளேல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு கீபோர்டில் Alt + W அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டாப், ஃப்ரண்ட் அண்ட் லெஃப்ட் வியூ வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் மூவ் பண்ணி இதை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம். சரி, ரொட்டேஷன் ஆப்ஷன்களை வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்பெக்டிவ் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீபோர்டில் Alt + W அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த பில்லோவை கிளிக் பண்ணிவிட்டு ரொட்டேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து ரொட்டேட் பண்ணி வச்சிங்கன்னா சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு வந்து இந்த பேசிக் கிளாஸ் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேட்லாக் 1997 அப்படின்ற உங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பில்லர்லே டிசைன்டு பில்லர் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். டிசைன்டு பில்லர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனையிலலாம் ரவுண்டட் ஷேப்பில் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரியான பில்லரை வந்து நம்ம எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.